தமிழக அரசியலில் தேர்தல் என்ற ஒரு விடயம், சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்தங்கள், பிரச்சார பணிகள் முன்னெடுக்கின்ற செய்திகள் வெளிவருகின்ற பொழுதிலும் இப்பொழுது 2 திரைப்படங்கள் குறித்த வெளியீடு திகதிகளில் அறிவிக்கப்பட்ட செய்திகள் என்பது ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பதோடு இது ஒரு திரைத்துறை போட்டியாக இருந்து திரைத்துறை கோட்டைக்கு எவ்வாறு செல்வது என்ற நிலைக்கு செல்லுகின்ற அளவுக்கு ஒரு வித்தியாசமான செய்தியாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திரைத்துறையில் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தினுடைய தாக்கம் என்பது பல பகுதிகளிலும் இருக்கின்றது. அவர்கள் நினைத்ததைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசின் மீது இருக்கின்றது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய திரைப்படத்தை எடுத்திருப்பவர் கூட தற்பொழுது தேடுதல் நடவடிக்கையின் போது கூடுதலாக பணம் சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டில் இடி வலயத்துக்குள் இருக்கின்ற ஒருவராக இருக்கின்ற பொழுது அவர் தயாரித்த திரைப்படம் பராசக்தியாக இருக்கின்றது. சிவகார்த்திகேயன் விஜயுடன் இணைந்து அவர்களுடைய திரைப்படம் ஒன்றில் நடித்திருந்தார், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், கோட் என்கின்ற திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தில் அவர்களிடம் தனது நடிப்பையோ அல்லது தனது ஆற்றலையோ அல்லது தனது ரசிகர்களையோ கையளிப்பது போன்று அந்த ஒரு துப்பாக்கியை கையெழுத்து விட்டு செல்கின்ற ஒரு சம்பவம் இவர்தான் விஜயின் பிரதிமையாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலைக்கு இந்த ரசிகர்களை தள்ளி இருந்தது. ரெட் ஜெயண்ட் என்கின்ற நிறுவனம் என்பது ஸ்டாலின் உதயநிதியினுடையதாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் அரசின் முக்கிய புள்ளிகள், அரசில் இருந்து கொண்டே வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் பரம்பரையாக இவ்வாறான தொழில்துறையில் இருப்பவர்கள். இந்த ரெட் ஜெயண்ட் என்கின்ற நிறுவனம் என்பது மற்ற நிறுவனங்களை காலூச்ச விடாமல் செய்கின்ற ஒரு நிறுவனம். ஒரு அரச கட்டமைப்பில் துணை முதல்வராக இருக்கின்றவர் தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி எவ்வாறு நடவடிக்கைகளை செய்யலாம் என்பதற்கான ஒரு உதாரணமாக இது பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது பல ஊடகங்களிலும் பேசக்கூடிய ஒரு விடயம், விஜயனுடைய இடத்தை பிடிப்பதற்கு சிவகார்த்திகேயன் இந்த விடயத்தை பயன்படுத்துகின்றார், அவரும் இதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இந்த கதை மற்றும் படம் என்பது எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த வசூல் விவகாரம் இருக்க போகின்றது. ஒரு உண்மை இருக்கின்றது என்றால் விஜய் இதுவரை காலமும் அந்த வசூல் நாயகனாக அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த முதல் வாரத்தில் அதிகம் தமிழ்நாட்டில் சேர்ப்பவர் என்கின்ற பெயரில் தான் அவருடைய சம்பள நிர்ணயம் போன்ற விடயங்கள் எல்லாம் கோலோச்சி இருந்தன. இருந்த பொழுதிலும் இந்த முறை நிச்சயமாக அதே தொகையை அடைய முடியாத அளவிற்கான ஒரு செல்வாக்கை இந்த படத்தின் மூலம் செலுத்துவதற்குத்தான் இவர்கள் முயல்கின்றார்கள்.